ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு நம்ம வைஷாலி விளாண்ட ஒரு த்ரில்லிங்கான செமிஃபைனல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உமன்ஸ் WR செஸ் ஸ்டோரில் நடந்த செமிஃபைனல் தான். ஸோ இதில் வந்து வைஷாலி வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேமில் வைஷாலி வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து E6 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இப்போ D4, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பிளாக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ்லேயே வந்து இது வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் சொல்லுவாங்க. இந்த பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ நைட் F3 வந்து ப்ளே பண்ணுறாங்க வைஷாலி. இப்போ நைட் C6 வந்து பிளாக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இப்போ நைட் C3, இந்த இடத்துல இப்போ பிஷப் B4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாங்க பிளாக். இந்த இடத்துல இப்போ பிஷப் D3 வந்து ப்ளே பண்ணுறாங்க வைஷாலி. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா, இந்த நைட்டை வந்து வெளியில் கொண்டு வராங்க பிளாக்கு. இந்த இடத்துல இப்போ ஒயிட் வந்து கேசல் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேசல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பு, இந்த குயினு, ஸோ இந்த நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிங்கை நோக்கி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களால் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உங்களால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் நம்ம நைட்டை வச்சு ஒரு செக் தரும். திருப்பி கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா நம்ம குயினை வச்சு இங்கே ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பிளாக்குக்கு மெட்டீரியல் கிடையாதுன்ட்டு. பட் சிம்பிளாக இந்த ஒரு பிஷப்பை வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல லைட் ஸ்கோர் பிஷப் இல்லைனா இது வந்து ஒயிட்டுக்கு பெரிய ஃபேவராக போய் முடிஞ்சிடும். பட் இந்த ஒரு பொசிஷனில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கலை. இந்த இடத்துல இப்போ வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா, சிம்பிளாக A3 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து கிக் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பான் டெக்ஸ் பிஷப்பு, இப்போ B5 பார்த்தீங்கன்னா வைஷாலிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ பிஷப் F5 ப்ளே பண்ணி இந்த ஒரு முக்கியமான பிஷப்பை வந்து பிளாக் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் B1 ப்ளே பண்ணுறாங்க வைஷாலி. ஸோ ரூக் B1 மூலிமா இந்த பானுக்கு வந்து அட்டாக்கு. ஸோ இந்த பானை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இப்போ B6 வந்து புஷ் பண்ணுறாங்க பிளாக். இந்த இடத்துல இப்போ C4, ஸோ C4 மூலிமா நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இந்த பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல D டெக்ஸ் C4, இப்போ சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் பானு. ஸோ பிஷப் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த பிஷப்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயான லாங் டைனல் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக குயினை வெளியில் கொண்டு வராங்க பிளாக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ரூக்கை வந்து வைஷாலி அலைன் பண்ணுறாங்க. ஸோ வைஷாலியோட 2 பிஷப்பும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த பிஷப்புக்கும் பார்த்தீங்கன்னா வழி வந்து இருக்குது. ஸோ வைஷாலியோடைய ஹெவி பீசஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளேஸாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ நைட் G6 வந்து ப்ளே பண்ணுறாங்க பிளாக்கு. நைட் G6க்கு அப்புறமா இப்போ வைஷாலி பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவங்களுடைய ரூக்கை வந்து வெளியில் கொண்டு வராங்க இந்த வழியாக. இப்போ பிளாக் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல நைட்டை வந்து பின்னாடி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ நைட்டை பின்னாடி கொண்டு வந்து இந்த ஒரு பிஷப்பை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, வைஷாலி அவங்களுடைய இந்த நைட்டை வெளியில் கொண்டு வராங்க. நைட் G5, நெக்ஸ்ட் நம்ம குயினை இங்கே போட்டோம்னா இங்கே வந்து ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா, C5 ப்ளே பண்ணி இந்த ரூக்குடைய ஆக்சஸை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்க. இப்போ வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா, சிம்பிளாக குயின் H5 ப்ளே பண்ணி இந்த இடத்துல டைரெக்டாகவே ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. பிளாக் வந்து சிம்பிளாக இந்த ஒரு H-பானை வந்து புஷ் பண்ணி இதை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ இந்த பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பான் டெக்ஸ் பான், பான் டெக்ஸ் பானு. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா, இந்த நைட் வந்து இப்போ அட்டாக்ல இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இந்த நைட்டை வந்து வெளியில் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணும்போது குயின் வந்து அட்டாக்ல இருக்குது. அதனால் நீங்கள் பான் டெக்ஸ் பான் பிளாக் ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ வைஷாலியோடைய நைட் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால இந்த நைட்டை வந்து இப்போ சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா, குயினை வந்து D4ல் போடுறாங்க. குயின் D4க்கு அப்புறமா இந்த ஒரு நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நைட்டை வந்து பிளாக்குடைய குயினு பிஷப் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ரூக் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுறதுனால இந்த ஒரு பிஷப் எடுத்துன்னு வந்து இங்கே போடுறாங்க. ப்ளஸ் இந்த பான் அண்ட் இந்த பிஷப் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணிடுறாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, C4 ப்ளே பண்ணுறாங்க. ஸோ C4 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து கிக் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த பிஷப்பை கிக் பண்ணால் இந்த நைட்டை வந்து பிளாக்குடைய 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த நைட்டை வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து நினச்சாங்க. பட் இந்த ஒரு C4 மூவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளெண்டரில் போய் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வைஷாலிக்கு வந்து ஒரு சூப்பரான மூவ் இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் B2. ஸோ கரெக்டாக வைஷாலி அந்த மூவை வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல குயின் எஸ்கேப் ஆகணும்னா ஒன்று குயினை நீங்கள் D7ல் போடணும், அப்படி இல்லைனா குயினை வந்து D8ல் போடணும். 2 ஸ்கொயர் தான் இருக்குது. ஆக்சுவலாக கேமில் வந்து குயின் D7 வந்து ப்ளே பண்ணாங்க பிளாக்கு. பட் குயின் D8 நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நைட் F6 வந்து செக் தரலாம். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நைட் சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த சாக்ரிஃபைஸை சப்போஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளாக குயின் டெக்ஸ் H6 வரும். இந்த இடத்துல பிளாக்கால் இந்த பிஷப்பை எடுக்க முடியாது. இந்த பிஷப் எடுத்துட்டிங்கன்னா
பிஷப் டெக்ஸ் F6 வந்து அவைலபிளா இருக்கு. இந்த இடத்துல இந்த செக்மேட்ட பார்த்தீங்கன்னா பிளாக்கால தடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு பானை சேஃப்கார்ட் பண்ணியே ஆகணும். அதனால நீங்க வந்து குயின் D6 தான் ப்ளே பண்ண முடியும். குயின் D6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பிஷப் டெக்ஸ் C4. ஸோ பிஷப் டெக்ஸ் C4க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பானை வந்து நம்ம வந்து இப்போ பின் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போஸ் பிளாக் வந்து வேற ஏதாவது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா ரூக் டெக்ஸ் F5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூக்கை வந்து பிளாக்கால எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த ரூக்கை பிளாக் வந்து நைட் வச்சு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு நைட் இங்கே இல்லாதனால இதை நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். பான் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நைட்டை வச்சு தான் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த செக்கை. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் F6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பிஷப் டெக்ஸ் F6 மூலிமா நெக்ஸ்ட் நம்ம வந்து செக்மேட்டும் பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ இந்த செக்மேட்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா உங்களுடைய குயினை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், நிறைய மெட்டீரியல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா பிளாக்கால சர்வேயே ஆக முடியாது. ஸோ இந்த பிஷப்பை நீங்கள் காப்பாற்றணும்னா உங்களுடைய குயினை தான் நீங்கள் F4ல போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம குயினையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த ஒரு நைட்டை நம்ம இப்போ டேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேமுடைய பொசிஷனை பாருங்கள். வைஷாலி கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா 2 பான் இருக்குது. பிளாக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா பான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடாக இருக்குது. ஸோ இங்கே 2 பான் இருந்தாலும் இது வந்து கனெக்டட் பான்ஸ் கிடையாது. ஈஸியாக இந்த இடத்துல ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு செக்குக்கு அப்புறமா பிளாக்கால வந்து இந்த நைட்டெல்லாம் எடுக்க முடியாது. சப்போஸ் கிங்கை நீங்கள் வந்து H8ல போடணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா பிஷப் டெக்ஸ் F5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பிஷப்பை இப்போ எடுத்து தான் ஆகணும். திருப்பி நம்ம இந்த நைட்டை எடுத்துக்கலாம். இப்போ பிளாக் வந்து ஒரு பீஸ் டவுனில் இருக்கிறாங்க, அதனால் திருப்பி நீங்கள் இந்த ஒரு நைட்டை எடுத்து தான் ஆகணும். பானை வச்சு தான் எடுக்க முடியும், ஏன்னா இந்த இடத்துல பிஷப் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ்ட்ராடனரி மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் F6 செக்கு நம்ம குயினையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வின் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து குயினை D8ல போட்டாலும் பிளாக்குக்கு வந்து லூசிங் தான். ஸோ பிளாக் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா குயின் D7 வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ குயின் D7க்கு அப்புறமா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வைஷாலி வந்து ஒரு பிரில்லியண்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அது என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் H6. ஸோ குயின் டெக்ஸ் H6 மூலிமா இந்த குயின் சாக்ரிஃபைஸை சப்போஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் F6 செக் மூலிமா நம்ம இந்த குயினை வந்து திருப்பி வின் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு பியூட்டினா, உங்களால் கிங்கை வந்து H6க்கு கொண்டு வர முடியாது, H7க்கு கொண்டு வர முடியாது. இந்த ஒரு லைட் ஸ்கொயருக்கு நீங்கள் டாட் ஸ்கொயருக்கு தான் உங்கள் கிங்கை வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் உங்களுடைய கிங்கை இந்த ஒரு டாட் ஸ்கொயருக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம வந்து குயினை டேக் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் செக் தரலாம் கிங்குக்கு. திருப்பி கிங் எங்கே மூவ் ஆனாலும் நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை இப்போ எடுத்துப்பாங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸ் வந்து பிளாக்குக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து லூசிங் தான். ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை வந்து சூப்பராக வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த குயின் சாக்ரிஃபைஸை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இந்த எஃப்பானை புஷ் பண்ணி இந்த டயக்னலை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் பான், திருப்பி இங்கே ஒரு செக் வருது. இந்த இடத்துல இப்போ பிஷப்பை வச்சு பிளாக் பண்ணுறாங்க. பிஷப் வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறமா ஒரு சூப்பரான மூவ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் F6 செக். இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் பானை வச்சு இந்த நைட்டை டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் E6 செக் தரலாம், குயினையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். அதனால் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறாங்க. ரூக் மூலிமா இந்த நைட்டை எடுக்கிறாங்க. ப்ளஸ் இந்த பிஷப்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்கார்ட் தராங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த ரூக்கை திருப்பி வைஷாலி வந்து டேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ரூக்கை டேக் பண்ணுறது மூலமா இது ஒரு பிரில்லியண்ட்டான மூவ். இந்த இடத்துல செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வைஷாலி அவங்களுடைய குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இப்போ இந்த குயின் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து மெட்டீரியல் வந்து டவுனில் இருக்குது. அதனால் இப்போ இந்த ஒரு குயின் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிளாக்கு. இந்த குயின் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு சூப்பரான செக் வருது. பிஷப் டெக்ஸ் பிஷப், திருப்பி நம்ம விட்ட குயினை எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த குயினுக்கும் அட்டாக்கு. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக இந்த பிஷப்பை எடுத்து தான் ஆகணும். இப்போ வைஷாலி ரூக் டெக்ஸ் குயின் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ரூக் டெக்ஸ் குயினுக்கு அப்புறமா பாருங்கள், இப்போ கிங்கை வச்சு ரூக்கை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ திரும்பி ரூக் வந்து A6 வராங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வைஷாலிக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மெட்டீரியல் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ வைஷாலிக்கு வந்து 2 ரூக்கு ஒரு பிஷப் இருக்கிறாங்க. ஸோ பிளாக் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 மைனர் பீஸு, ஒரு ஹெவி பீஸ் தான் இருக்குது. ப்ளஸ் பான் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வைஷாலி வந்து 3 பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது வைஷாலிக்கு.
ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரானரியான கேமு. ஸோ வைஷாலியோடைய ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒரு டால் மோடுக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரியான அட்டாக்கை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலிமா வைஷாலி வந்து நெக்ஸ்ட்டு ஃபைனல்ஸ்க்கும் போயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அந்த கேமையும் வந்து போடுவோம். ஸோ இந்த கேமை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.